போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடி. ஹலோ 2K கிங் வெர்ஷன் வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம நொந்து நூலாகிட்டு இருக்கோம். அது பத்தாதுக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நம்மளை என்ன வாழ்க்கை மயிறு வாழ்க்கை இது செய் அப்படின்னு சோதிக்க வச்ச வீடியோக்களை கலாய்க்க போறோம் மனசார. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை எடுத்துட்டு அந்த நாயை பார்த்தா நாய் வாயில இருந்து புகை வெளியில விட்டுச்சு. அலண்டு போயிட்டேன். என்ன வாழ்க்கை நீலாம் பிறந்ததே சாபை கேடு, அப்பயே போய் செத்துரு அப்படின்னு நான் அதுங்களும் சொல்லலை, நமக்கே நம்ம தான் சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த நாய்ங்க ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்ன வாழ்க்கடா அது? நாரப்பையிலடே. என் வீடியோல ஒரு கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பார்த்தா மூவில நடிக்கிற ஹீரோனி மாதிரி இருக்கு, நீங்க மூவில வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன வாழ்க்கடா? நீ நேர்ல வந்தாலே மூதேவி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவான் புருஷன், இதுல மூவில வேற இந்த மூதேவிக்கு வரணுமாக்கும். போடிங்க தொங்க நான் கொடுக்கா போ. என்ன அது ஒரு ஃபீச்சர், இன்ஸ்டாகிராம் கொடுக்குற அது ஒரு ஃபீச்சர். சரி, ஒரு சோ அவங்க அதை எதுக்கு கொடுக்குறாங்க? நம்ம யூஸ் பண்ணதா கொடுக்குறாங்க, அதனால நான் அதை யூஸ் பண்றேன். மத்தபடி நான் அது அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? அவங்க கொடுக்குறாங்க, நான் யூஸ் பண்றேன், அது ஃபீச்சர். நான் வாழ்க்கடா இது. ஃபியூச்சர்ல நம்ம நிலமை பிச்சை தான் நினைக்கிறேன், அது சொல்லாம சொல்றது அந்த புள்ள. அதனால தான் ஃபீச்சர் ஃபீச்சர் ஃபீச்சர்னு. ஃபியூச்சரே இங்கே இல்லாமல் இருக்கு, இந்த நாய்க்கு ஃபியூச்சர் கேட்குது. என்ன தலையெழுத்து கூதிங்க. இந்த குட்டிமா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் லாக எடுத்து வச்சிருப்பேன். இவ வந்து நொந்துட்டாங்க. ஏற்கனவே வீடியோ போட்டப்பனா நிறைய விழிப்புணர்வாகவும் இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கூட தான் அங்கே செம்ம காண்டா இருக்கு. அப்போ அதெல்லாம் நான் வெளியே சொல்லிக்க முடியுமா? ஓப்பனா நான் சொல்லிக்குவேன். ஏன்னா என் மனசுக்குள்ள இருக்க உண்மையை நான் வெளியே கொண்டு வந்தே தருவேன். உங்களை மாதிரி இது ஈனத்தனமா இதோ அந்த பரதேசி நாய் சொல்றான். ஆனால் விழிப்புணர்வு எனக்கு இது இல்லை. என்னடா விழிப்புணர்வு எனக்கு புரியல. டே பிரெக்னென்ட் ஆகி உள்ள போய்க்கிறது நீ யார்? அந்த பொண்ணாடா எதுக்கடா விழிப்புணர்வு? ஐயோ என்னை விழிப்புதுங்க வைக்கிறானே இந்த வீடியோ பார்க்கும்போது. அட போங்கடா, நல்லா இருந்துட்டு போங்கடா. கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது.